எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழக மகளிர் அணியினர் சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. நடிகையை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் பெண்களை களங்கப்படுத்தும் விதமாகவும் உதயநிதி ஸ்டாலின் பேசியதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று தஞ்சாவூரில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதியின் பேச்சுக்கு தொடர்ந்து அமைச்சர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் தாவேக மகளிர் அணியினர் புகார் அளித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இதன் பின்னணி தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழக மகளிர் அணி அமைப்பாளர் புகார் அளித்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் மீது தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் இந்த புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடிகையை கொச்சப்படுத்தும் விதமாகவும் பெண்களை களங்கப்படுத்தி மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையிலும் இழிவுபடுத்தும் விதமாகவும் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருப்பதாக இந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூரில் காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக திமுக தரப்பில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற உதயநிதி ஸ்டாலின் இவ்வாறு பேசியிருப்பதாக தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி நதிநீர் பிரச்சனை என்று பெயருக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்துவிட்டு ஆர்ப்பாட்டத்தை தவிர்த்து தமிழக வெற்றிக் கழக அரசை இழிவுபடுத்துவதாக ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தையும் இழிவுபடுத்தி ஆபாசமாக பேசி அந்த வீடியோவை திமுக ஐடி விங் சமூக வலைதளத்திலும் பதிவிட்டு பரவலாக பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய குற்ற செயல்களில் ஈடுபட்ட உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக ஐடி விங் பொறுப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழக மகளிர் அணி அமைப்பாளர் புகார் அளித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக அரசை இழிவுபடுத்துவதாக கூறி ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தையும் இழிவுபடுத்தியிருப்பதாக புகார் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ரமேஷ் உள்ளிட்ட அமைச்சர்கள் எல்லாரும் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில ஆர்ப்பாட்டத்தையும் அறிவித்திருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் காலை 10 மணி அளவில் தமிழ்நாடு முழுவதும் மகளிர் அணி அமைப்பாளர்கள் மகளிர் அணியை சேர்ந்தவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டும், உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் மீது காவல் நிலையத்திலும் புகார் அளித்திருக்கிறது. தஞ்சாவூரில் அவர் இதுபோன்று பேசிய நிலையில தஞ்சாவூரிலே புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தஞ்சாவூர் மகளிர் அணி அமைப்பாளர் சார்பில் இந்த புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது.